ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ராக்கலி வச்சு டிக்கி இல்லைனா கட்லட் இது தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கலி நான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே மினி சாப்பர்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். இந்த அளவுக்கு நான் துருவிய மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். போட்டு இதையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கலி கூட சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பாயில்டு பொட்டேட்டோ, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி பவுடர், சில்லி பவுடர், இது கடலை மாவு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா இதை கையை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இந்த மாதிரி பெசிய நமக்கு இந்த மாதிரி ஈரமாயிடும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட்லட் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இல்லைனா வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவினா தான் நமக்கு கையிலேருந்து ஈஸியாக வெளியில் வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைனா பேனில் ஒட்டிக்கும். இப்போ ஒரு டிக்கியாக இந்த மாதிரி வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், பட் அது அந்தளவுக்கு ஹெல்த்தியும் கிடையாது. நமக்கு இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌனாக வர அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ராக்கலி டிக்கி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.